வணக்கம். குரூப் 2ல ப்ரீவியஸ் செஷன் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா டிரான்ஸ்கிரிப்டம் பற்றி பார்த்துருந்தோம். டிரான்ஸ்கிரிப்டம் என்றால் என்ன? அது பல ஆறுடைய மரபணுக்களை ஒன்றிணைந்த ஒரு தொகுப்புக்கு நம்ம கொடுக்குற பெயர் தான் டிரான்ஸ்கிரிப்டோம். படியெடுத்த நிகழ்வு தான் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் நம்ம சொல்கிறோம். இந்த படியெடுத்த நிகழ்வின் மூலமாக எம்ஆர்என்ஏ உருவாக்கம் நடைபெறுகிறது. எம்ஆர்என்ஏ மட்டும் கிடைக்கல, ஒரு நீண்ட ஒரு RNA வரிசையில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சிறு சிறு ஜீன் பகுதிகளான mRNA ஜீன் பகுதியை டிரான்ஸ்ஃபர் RNA, மெசேஜர் ரைபோசோமல் RNA இது எல்லாமே எங்கே உருவாக்கம் நடைபெறுதுன்னா நியூக்ளியஸ்குள்ளன்றதை பார்த்துருந்தோம். ஸோ இது எல்லாமே எங்கே வரணும்னா சைட்டோபிளாஸில் வந்ததுக்கப்புறம் தான் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ், அதாவது மொழிபெயர்த்தல் நிகழ்வு நடைபெறும் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா இந்தியாவில் உயிர் தொழில்நுட்பவியலை பற்றி பார்க்க போகிறோம், அதாவது பயோடெக்னாலஜி இன் இந்தியா. ஸோ டில் நவ் வி நோ வெரி வெல் அபவுட் த க்ளோனிங் மெத்தட். பிகாஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே எதை வச்சு கேட்பாங்கன்னா க்ளோனிங்கில் செல்லுலார் க்ளோனிங்னா என்ன, அந்த மாலிகுலர் க்ளோனிங் என்னன்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸில் டிரான்ஸ்கிரிப்ட் வேர்டு என்ன மெயின் பண்ணுறதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி இந்தியாவில் இந்த உயிர் தொழில்நுட்பவியல் எந்த வகையில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக, அதாவது ரொம்ப வெற்றிகரமாக செயல்பட்டுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் பண்டைய காலத்திலிருந்து மக்கள் பல்வேறு விதமான பயன்பாடுகள் மற்றும் நுண்ணுயிர்களை பயன்படுத்திட்டு தான் வராங்க. நமக்கே தெரியும், நம்ம வீட்டில் என்னென்ன பொருள், அதாவது ஒரு பால் தயிராக மாறுதுன்னா அதுக்கு பாக்டீரியா தான் வேணும். இல்லை இப்போ நம்ம மாவு அரைக்கிறோன்னா அந்த இட்லி மாவு அது புளிக்கிற தன்மைக்கும் பாக்டீரியா தான். அப்போது நமக்கு தெரிந்தும், அதாவது நமக்கு தெரியாமலையும் இயற்கையான முறையிலேயே நம்ம ஒவ்வொரு நாளும் நுண்ணுயிர்களுடைய பயன்பாட்டில் தான் இருக்கும். அந்த நுண்ணுயிர் இல்லாமல் எந்த ப்ராசஸுமே இல்லைன்னு சொல்லும் போது ஆப்வியஸ்லி என்னென்னா நொதித்தல் முறை, ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போது ஒரு உயிர் தொழில்நுட்பவியல் என்பது நம்ம புதுசாக இப்போ கண்டுபிடிச்ச ஒன்று கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒரு முறை தான். ஆனால் இதை ஒரு அதிகப்படியான அளவு உற்பத்தி திறனுக்கு நம்ம பயன்படுத்தப்படும் பொழுது அது ஒரு டெக்னாலஜி மெத்தட், அதாவது ஒரு தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் உருவாக்க முடியும். இப்போ லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தியை அதிகப்படுத்தணும்னா நமக்கு தொழில்நுட்பம் தேவை. அப்போ தொழில்நுட்பத்தின் மூலமாக உற்பத்தியை அதிகப்படுத்துகிறோம். ஸோ உயிர் தொழில்நுட்பவியல் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ பல்வேறு வகையான தாவரங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நொதித்தல் தயாரிப்பு முறையாக இருக்கட்டும், இல்லைனா நம்மளுடைய வீட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற, அதாவது கர்டு ப்ரிப்பரேஷன், தயிர் உருவாக்கம் பண்ணுற எல்லாத்தையுமே மேம்பட்ட நிலையில் நம்ம அதிகப்படியான அளவு நமக்கு கிடைக்கிறது. ஸோ இந்த மார்க்கெட்டிங்கில் நமக்கு கர்டை இமீடியட்டாக ஒரு ஃப்ரெஷ் கர்டு நமக்கு கிடைக்கிறதுனா அதுக்கு முக்கிய காரணமே இந்த உயிர் தொழில்நுட்பவியல் வளர்ச்சி தான் சொல்லலாம். அப்போது இந்தியாவில் அபரிவிதமான இந்த உயிர் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது பல காலகட்டங்களிலும் பல மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு அதோட வளர்ச்சி அதோடைய தொழில்நுட்பத்திலையும் நமக்கு பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த உயிர் தொழில்நுட்பத்தின் நோக்கம் என்னன்னா மக்களுக்கு சரியான அளவு, அதாவது சரியான அளவு என்று சொல்லும்போது கன்சியூமர் நுகர்வோருக்கு தேவையான அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமே இந்த உற்பத்தி திறனானது ஊக்குவிக்கும் தன்மையுடையதாக இருக்கிறது இந்த உயிர் தொழில்நுட்பவியல் முறை. அப்போது ஒரு கடுமையான வாழ்நிலை நிலைமையாக இருக்கட்டும், எந்த வகையான ஒரு நிலைமையாக இருந்தாலும் பயிர்களை உருவாக்க முடியும் என்ற ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்துவதனால தான் நமக்கு வருடம் முழுவதும் தேவையான எல்லா பொருளும் கிடைக்க வழிவகுக்க செய்கிறது இந்த தொழில்நுட்ப முறையானது. ஸோ பயோடெக்னாலஜி இன் இந்தியா ஃப்ரம் ஏன்சியன்ட் டைம்ஸ் people used microarrays in various application uses. For example, milk change into curd and idli preparation. For all this, daily food will be prepared only by the fermentation of microorganisms. It also enables to develop crops that are withstand in the harsh weather conditions also. Biotechnology துறை, that means Department of Biotechnology. அப்போது நமக்கு நிறைய துறைகள், அதாவது நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பார்க்குறோம். மைக்ரோபயாலஜினா நுண்ணியல் படிப்புக்கு சம்பந்தமான ஒரு துறை. அதே மாதிரி தாவரவியல், அதாவது தாவரங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு துறைன்னு சொல்லும்பொழுது இந்த பயோடெக்னாலஜி துறை என்பது வளர்ச்சி என்பது அபரிவிதமாக இருந்ததாக கருதப்படுகிறது. ஏன்னா நவீன உயிரியல், அதாவது மாடர்ன் ஜுவாலஜின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா, அதில் உயிர் தொழில்நுட்ப பங்கு என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது. 1986ஆம் ஆண்டில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்போ அந்த மினிஸ்டர்ஸ், அதாவது அந்த கேபினெட் மூலிமா நடக்கக்கூடியது. அப்போது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் ஒரு தனி உயிர் தொழில்நுட்பத்துறை உருவாக்கப்பட்டது. அதுதான் DPIன்னு நம்ம சொல்லக்கூடியது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. இது கேள்வியாக கேட்பாங்க, எந்த வருடம் பயோடெக்னாலஜி துறை தனியாக உருவாக்கப்பட்டது? எதுனா ஒரு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழே ஒரு தனி உயிர்நுட்பத்துறையாக
பயோடெக்னாலஜி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1986ஆம் ஆண்டு. இது ஒரு கேள்வி. இல்லைன்னா பயோடெக்னாலஜி துறை என்பது எதன் அமைச்சின் கீழ் உருவாக்கப்பட்டதுன்னு கேள்வி கேட்டாலுமே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறைன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் 1986ஆம் ஆண்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு துறைக்கு பேருன்னு கேட்டாலுமே அது பயோடெக்னாலஜி துறை. ஸோ ஒரே கேள்வி தான், பட் 3 விதமாக அந்த கேள்வி கேட்க முடியும். பல்வேறு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள், செயல் விளக்கங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல் ஆகிய நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த துறையை அடிப்படையாக கொண்டதாகவே கருதப்படுகிறது. பிகாஸ் என்னன்னா, ஒரு மனிதனுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு அடிப்படை விஷயம் என்னன்னா அந்த உணவு உற்பத்தி தான். இந்த உணவு உற்பத்தி அதிகப்படுத்தணும்னா தொழில்நுட்பம் அவசியம். அப்போ இந்த தொழில்நுட்பமானது மேம்பாட்டு திட்டங்கள், அதாவது ஆராய்ச்சிக்கு மட்டுமல்ல, மேம்பாட்டு திட்டங்கள், செயல் விளக்கங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். வேளாண்மை, சுகாதாரம், விலங்கின அறிவியல், ஸோ அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லைனா ஹெல்த் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லைனா விலங்கின அறிவியல், அதாவது அனிமல்ஸை பற்றியான ஒரு ரிசர்ச்சாக இருக்கட்டும், இல்லைனா சுற்றுச்சூழல் என்விரான்மெண்டலை பற்றி ஒரு ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஈவன் மற்ற துறைகளாக இருக்கட்டும், பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த உயிர் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி என்பது பயன்பாட்டிற்கு இத்துறை குறிப்பிட பங்காற்றுவதாக கருதப்படுகிறது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி in 1986, a separate department of biotechnology was established under the Ministry of Science and Technology to promote the development of the field of modern biology and biotechnology in the country. So research and development projects, demonstrations and creation of infrastructural facilities are directly or indirectly based on this field. The department has contributed significantly to the growth and application of biotechnology in the areas of agriculture, healthcare, animal science, environmental and industries. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னு பார்க்கும்பொழுது, உயிர் தொழில்நுட்பத்துடைய இந்திய மத்திய அரசின் முயற்சிகளை மற்றும் அந்த முயற்சினால் விளைந்த பல வெற்றிகளை பற்றியும் பார்த்துருந்தோம். அதாவது ஆரம்ப நிலையிலே தொழிலுடைய தரமாக இருக்கட்டும், அதோடைய நன்மைகளாக இருக்கட்டும், இந்திய அரசு உணர்ந்ததுனால தான் 1986ஆம் ஆண்டு இதுக்குன்னு ஒரு தனி துறையை இந்தியா நிறுவச்சு. 1986ஆம் ஆண்டு இந்தியாவினால் உருவாக்கப்பட்ட இந்த தனித்துறையானது அரசு எடுத்து நடத்துவதனால பல முக்கிய நடவடிக்கைகள் வழிவகுக்குது. அதாவது என்னென்னா, அரசு இது எடுத்து நடத்துவதனால பலவிதமான ஒரு ஆராய்ச்சிகளுக்கு வழிவகுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. ஒரு தொழில்துறைக்கு நிதி உதவி வழங்குவதாக இருக்கட்டும், இல்லை அதனை செலவுகளை அதிகரிக்க செய்வதாக இருக்கட்டும், மற்றும் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஆதரளிக்கும் வகையில் அவங்களுக்கு முதலீடு செய்வதற்கான மூலதனத்தை கொடுப்பதாக இருக்கட்டும், அந்த மூலதனத்துக்கான நிதி உதவி, இப்படி பல்வேறு விதங்களில் இந்திய அரசானது நிதியுதவி அளித்து கொண்டே உள்ளது. அப்போது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதனால் இது அதிக தொழில்துறை வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் சிறு நடுத்தர நிறுவனங்கள் மூலமாக இப்போ பயோடெக்னாலஜி முறையில், அதாவது உயிர் தொழில்நுட்ப முறையில் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கும் ஒரு முக்கிய பங்கு வகித்தாக உள்ளது. Initiatives and effects of central government of India in biotechnology. Even at the early stage, the government of India realized the calibre and benefits of this industry, and hence the Department of the Biotechnology was established in 1986. Following are some important steps taken by the government of India, enhancing the expenditure in giving the industry financial support and also establishing a venture capital fund for supporting small and medium enterprises to produce more production. So till now நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ஒரு பயோடெக்னாலஜி மெத்தட் இந்தியாவில் எந்த அளவுக்கு அபரிவிதமாக வளர்ச்சி அடைந்துன்றதை பற்றியும் பார்த்துருந்தோம். அதுக்காக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அமைச்சகம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தனியொரு துறையை உருவாக்குதுன்றதையும் பார்த்துருந்தோம். அது எந்த ஆண்டு உருவாக்கப்படுதுன்றதை பார்த்துருந்தோம், 1986ஆம் ஆண்டு. ஸோ இப்போ இதில்னா க்ளோன்ஸ், அதாவது குளோனிங் முறையில் எப்படி ஒரு தொழில்நுட்பமானது பயன்படுத்தப்படுகிறது பார்க்குறோம். மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பயோடெக்னாலஜி நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா ரீகாம்பினன்ட் ஆர்கானிசம்ஸ், தட் மீன்ஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலயமாக, ஆர்என்ஏ டெக்னாலஜி மூலயமாக மறு உருவாக்கப்பட்ட டிஎன்ஏ கொண்டு அந்த தாவரமோ இல்லை விலங்கோ உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்போ மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் மற்றும் மறு சேர்க்கை டிஎன்ஏ தயாரிப்புகளின் ஒப்புதலுக்கு, அதாவது அதுக்கான பெர்மிஷன், அந்த ஒப்புதலுக்கும் ஒழுங்குமுறை கட்டமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ அப்போது ஒரு மரபணு மாற்றம் பட்ட ஒரு பீட்டி பிரிஞ்சாலோ கத்திரிக்காயோ
இல்லை ஒரு காட்டன் பருத்தியோ உற்பத்தி செய்யணும்னா அந்த கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியோடைய அனுமதி இல்லாமல் அது பரிந்துரைக்க முடியாது. அப்போ அவங்க வந்து ஒழுங்குமுறை ஒன்று இருக்கும். ஒழுங்குமுறை சொல்லும் போது இதில் எந்த வகையிலும் சுற்றுப்புற சூழலை பாதிக்காமல் இருக்கணும், நுகர்வோர் அதாவது கன்சியூமர்ஸ்க்கு அவருடைய உடலை பாதிக்கக்கூடாது. இது எல்லாத்துக்கும் உட்படுத்தப்பட்ட பிறகு தான் அது ஃபர்தராக உங்களுக்கு டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடில் ப்ரொடியூஸ் பண்ணி ஃபீல்டுக்கு வந்து உங்களுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் வந்து எடுத்தோடனே நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதுவே இது வந்து ஒரு ஃபுட்டு ப்ரொடக்ஷன் மட்டும் கிடையாது, மருந்து உற்பத்தியாக இருக்கட்டும், மெடிசன்ஸாக இருக்கட்டும், இல்லை காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அழகு சார்ந்த பொருட்களாக இருக்கட்டும், இது எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். அதாவது சர்வதேச சட்டத்துக்கு உட்பட்டு தரம் வாய்ந்ததாக இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த சட்ட மாற்றங்கள் என்பது அரசாங்கம் தான் முடிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே தான் இந்த பயோடெக்னாலஜி தொழில்நுட்பம் தனித்துறையாக இருக்குன்றதை பார்த்துட்டோம். அப்போனா கண்டிப்பாக இந்த மரபணு மாற்றம்லாம் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், அது மருந்தாக இருக்கட்டும், இல்லைன்னா அழகு சார்ந்த பொருட்களாக இருக்கட்டும், இது எல்லாமே தரத்துக்கு உட்படுத்தப்படவும், அதே நேரம் சர்வதேச சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். அதே நேரத்தில் அரசாங்கத்துடைய முடிவுகள் தான் அது இறுதி முடிவாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து கன்சியூமருக்கு கொடுக்கலாமா, நுகர்வோருக்கு பயன்பட தரக்கூடியதாக இருக்குமான்றதை கூட அவங்க முடிவு பண்ணி கொடுக்கறது தான் இருக்கும். நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட நாட்டின் காப்புரிமை பேட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காப்புரிமை மசோதா அதாவது பேட்டன்ட் பில் 20 ஆண்டு காப்புரிமை காலத்தை அனுமதிக்கிறது. பொதுவாக நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்கன்னா அமெண்ட்மெண்ட்டு நம்ம சொல்லுவோம்ல, நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்கன்னா அது காப்புரிமை காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதை பேட்டன்ட் பீரியட் வந்து 20 years 20 வருடங்களுக்கு அந்த பேட்டன்ட் வந்து அலோவ் பண்ணப்படும். அதாவது இப்போ ஒரு சிறு நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை நடுத்தர நிறுவனம், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற அதுக்கு அவங்க பேட்டன்ட் வாங்க முடியும். அந்த பேட்டன்ட்டுக்கு வந்து எவ்வளோ கால அளவு 20 years. இது உலக வர்த்தக அமைப்பு மற்றும் ட்ரிப்ஸ் விதிகளுக்கு ஏற்ப உள்ளது. அப்போது ஒவ்வொரு நாடுமே இந்த மாதிரி மரபணு தொழில்நுட்ப விலையை சார்ந்து உள்ளது என்றால் அதோட சட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலக வர்த்தக அமைப்போடைய சட்டங்களை தான் ஒத்து போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரிப்ஸ் விதிகள், இப்போ ட்ரிப்ஸ் விதிகள் நம்ம சொல்லும் போது என்னென்னா இது வந்து ஒரு உயிர் தொழில்நுட்பவியலுக்கான முக்கியமான விதி லா. ஸோ இந்த ட்ரிப்ஸ் விதி பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக உங்களுக்கு அதை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போது ஒரு இந்திய அளவில் ஒரு சட்டமாக இருந்தால் மட்டும் பத்தாது, உலக வர்த்தக அமைப்பு மற்றும் ட்ரிப்ஸ் விதிகளுக்கு உட்பட்டதாகவும் நம்மளுடைய உற்பத்தி பொருட்கள் இருக்க வேண்டும். அப்போ பேட்டன்ட் அதாவது காப்புரிமை என்பது உலக தரத்துக்கான காப்புரிமையாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த நாட்டுகளுக்குன்னு தனி காப்புரிமை சட்டமும் இருக்கும். மரபணு ரீதியாக வடிவமைக்கப்பட்ட உயிரினங்களை நிகழ்த்துதல், அதாவது நம்ம ஜென்ரலாக வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே யூஸ்ஃபுல் நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் மரபணு ரீதியாக மாற்றி அமைக்கப்பட்ட தாவரமோ இல்லை விலங்கோ கண்டிப்பாக அதனுடைய உயிரணுக்களை மட்டும் மாற்றமடைய செய்யவில்லை. சில நேரங்களில் அதை சாப்பிட்ற கன்சியூமராக இருக்கட்டும், ஈவன் அந்த என்விரான்மெண்ட்டுக்குலாம் பல பொல்யூஷன்ஸ் வரக்கூடியதாக இருக்குது. ஸ்டில் இட்ஸ் லைக் ஏ கான்ட்ரவர்சி மாதிரி தான், ஒரு பல ஆட்சிகளுக்கு உட்படுத்தப்படும் நிகழ்வாக தான் இருக்கிறது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சில பிடி வெரைட்டிஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அதில் கொஞ்சம் அன்வான்ட் சேஞ்சஸ்லாம் இருக்கிறதுனால, சேஞ்சஸ்ன்னு சொல்லும் போது அதனால் பல பாதிப்புகள் வர்றதுனால அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபையர் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்றது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் மரபணுதியாக மாற்றப்பட்ட அந்த உணவுப் பொருட்களை கண்காணிப்பதாக இருக்கட்டும், இல்லைனா அதோட மதிப்பீடுதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உயிரியல் பாதுகாப்பு சட்டத்தின் உட்படுத்தி தான் நடக்கும். அப்போது இந்த கட்டமைப்புக்குள்ளே இருந்து அவங்க கொடுக்குற அந்த விதிமுறைகளுக்கு படி இருந்தால் மட்டும்தான் இந்த மரபு ரீதியாக வடிவமைக்கப்பட்ட உயிரினங்களை நம்ம ஃபர்தராக அதை ப்ரொசீட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 106க்கும் மேற்பட்ட நிறுவன உயிர் பாதுகாப்பு குழுக்கள் உள்ளன. ஸோ 1-2 இந்தியா ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிட்டால் கூட எவ்வளோன்னா 106க்கும் மேற்பட்ட நிறுவன உயிர் பாதுகாப்பு குழுக்கள் காணப்படுகின்றன. ஃபார் தி அப்ரூவல் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் ஆர் கிராப்ஸ் and recombinant DNA products, good regulatory framework has been set up. In order to make the Drugs and Cosmetics Act more compatible with international standards, the government has decided to make changes in the Act. The country's patent bill passed by the Parliament allows a 20 years patent term which is in line with the WTO and TRIPS provisions, World Trade Organization and TRIPS provisions. This is a question they will ask you, how many years the patent term will be given? It's a 20 years.
a widely acknowledged framework of biosafety guidelines for performing, evaluating, monitoring and releasing genetically engineered organisms. Currently, there are more than 106 institutional biosafety committees are present. உயிர் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, அதாவது இதனால பெனிஃபிட் நமக்கு என்னன்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதனால் பெனிஃபிட் என்னென்னா கன்சியூமர்ஸோடைய ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறது, ஈவன் மெடிசன்ஸ், இன்சுலின் ப்ரொடக்ஷன், டிசீஸ் க்யூர் பண்ணுற வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ண, தடுப்பூசியில் உருவாக்கும், பலவிதமான பயன்பாடுகள் இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். உயிர் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு பெருமளவில் இருந்தாலும் மருத்துவம், விவசாயம், அக்ரிகல்ச்சர், தொழிற்சாலை மற்றும் சுற்றுப்புற ஆகிய துறையில் முக்கிய பங்கு வகிப்பாக இருக்குது. எதுனா இந்த உயிர் தொழில்நுட்பவியல். அப்போது டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி என்பது எந்தெந்த பகுதிகளில் அதிகம் அளவு பயன்படுத்தப்படுகிறது. அப்போது முதல்ல எடுத்தால் மரபு பொறியியல், ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அதாவது ஸ்டான்லி ஹோகன், நமக்கு நல்லா தெரியும். ஸ்டான்லி ஹோகன் மற்றும் ஹெர்பர்ட் போயர் 1973 ஒரு ஆய்வை மேற்கொண்டாங்க 2 பேரும். என்னென்னா அதில் பாக்டீரியத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஜீனை நீக்கி அந்த ஜீனை மற்றொரு பாக்டீரியாவில் வைத்தனர். அது என்னென்னா ஒரு பாக்டீரியாவில் இருக்க ஒரு குறிப்பிட்ட ஜீனை நீக்கிட்டு அதில் வந்து மற்றொரு ஜீனை வைக்கிறாங்க. அதான் நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை முதல்ல கொண்டு வந்தது யாருன்னு நம்ம சொல்லணும்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மெத்தடை ஸ்டான்லி ஹோகன் அண்ட் ஹெர்பர்ட் போயர். எந்த ஆண்டுனா 1973 கேட்பாங்க. எப்படின்னா ஒரு பாக்டீரியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஜீனை நீக்கி அதே ஜீனை மற்றொரு பாக்டீரியத்தில் வைப்பது. அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி, it has vast applications, but major areas are medical, agricultural, industrial and environmental. There's a different types of methods is present in the application of biotechnology. Genetic engineering is the one of the one. Stanley Hogan and Herbert Boyer 1973 conducted an experiment where they removed a particular gene from a bacterium and placed the same gene into another bacterium. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்டீரியத்திலேருந்து இன்னொரு பாக்டீரியத்திற்கு நம்ம மறுசேர்க்கை செய்கிறோம். எதை? டிஎன்ஏ ஜீனை. ஸோ இது மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தின் பரிணாம வளர்ச்சிக்கு முக்கியமாக கருதப்படுகிறது. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டாலே ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி தான். அப்போ அதை முதல்ல கொண்டு வந்து யாரும் கேள்வி கேட்பாங்க. இந்த மறுசேர்க்கை தொழில்நுட்பம் வந்து ஒரு வளர்ச்சியாக கருதப்பட்டதுன்றதும் ஒரு கேள்வியாக கேட்கப்படும். இந்த மாதிரி மரபணு மாற்றப்பட்ட அந்த முறைகள் நம்ம கொடுக்குறதா மரபு பொறியியல் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ இவ்வாறு மாற்றமடைந்த ஜீன் இருக்குது பார்த்தீங்களா, அது அமைப்பாக இருக்கட்டும், இல்லைனா அது ஜீன் அமைப்பு இருக்கும், மரபு தொழில்நுட்பம் அல்லது மரபு பொறியியல் உதவியாகவும் இது உருவாக்கப்படுகிறது. அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மெத்தடில் ப்ரொடியூஸ் ஆன இந்த மரபணு உருவாக்கம் என்பது மரபணு மாற்ற உயிரிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. எந்த தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்டதுன்னா மரபணு தொழில்நுட்பவியல் மூலம் உருவாக்கப்பட்டது. அந்த ஜீனுக்கு நம்ம கொடுக்குற பேர் மரபணு மாற்றப்பட்ட உயிரிகள், அவ்வளோதான். ஸோ ஜீனோம், அதாவது ஜீனோம் நம்ம எப்போ சொல்லுவோம்? ஒரு பிளான்ட் செல்லுக்கு வந்து பார்த்தீங்க, ஒரு பிளான்ட்டுக்கு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க, இன்னொரு பிளான்ட்டுக்கு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்க பிளான்ட்டோட ஜீனை எடுத்து பாக்டீரியாவோட பிளாஸ்மேட்டில் இன்சர்ட் பண்ணி, இப்போ அந்த பிளாஸ்மேட் வந்து உங்களுக்கு ரிப்ளிகேஷன் போய் நம்பர் ஆஃப் காப்பீஸ் பிளாஸ்மேட் அதிகமாகும். திரும்பவும் இதை வந்து ஒரு பிளாஸ்மேட்டை செலுத்ததுக்கப்புறம் தான் ஏன்னா நம்பர் ஆஃப் காப்பீஸ் அதிகமாக்குறோம். இப்போ அந்த பாக்டீரியா பிளாஸ்மேட்டை வந்து ஒரு பிளான்ட் செல்லில் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம்னா அந்த பிளான்ட் செல் வந்து டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மேட்டோட டிஎன்ஏவை இன்கார்பரேட் பண்ணும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டிசீஸ் ரெசிஸ்ட் கம்மியாக இருக்க ஒரு பிளான்ட் செல்லுக்கு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை எப்படி மாற்றுறோன்னா இந்த பிளாஸ்மேட் டிஎன்ஏ மூலமாக தான் மாற்றுறோம். ஏன்னா அந்த பிளாஸ்மேட் பாக்டீரியா பிளாஸ்மேட்டில் நமக்கு டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் ஜீன் இருக்கிறதுனால தான். எப்பவுமே ஒரு ஜீன் சீக்வன்ஸ் என்ன ஆகும்னா இன்கார்பரேட் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் ஒரு பிளான்ட் செல்லில். அப்போ ரீகம்பைன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி வந்து தொழில்நுட்பம் என்பது ஒரு மரபணு மாற்றப்பட்ட ஒரு தாவரம், அதாவது நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு தாவர உருவாக்கத்திற்கும் முக்கியமாக கருதப்படுகிறது. ஜீனம் பெற்ற உயிரினம் என்றும் அழைக்கப்படும். அத்தகைய உயிரினம் ஒரு தாவரமாக இருக்கலாம், இல்லை விலங்கு உயிரினமாகவும் இருக்கலாம், அல்லது பாக்டீரியா மற்றும் பூஞ்சையாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு உயிரினத்தோட கரு அல்லது கருவுற்ற முட்டையினுள் ஜீன்கள் செலுத்தப்படுவதும் சாத்தியப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்விட்ரோ டெக்னாலஜி, இன்வைவோ டெக்னாலஜி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வகையில் ஆர்ட்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் நம்ம டெக்னாலஜி சொல்லுவோம், அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. அப்போது ரீகம்பைன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி வந்து எல்லா துறையிலும் பயன்படுத்தப்படக்கூடியதாக உள்ளது. திஸ் டு தி எவல்யூஷன் ஆஃப் ரீகம்பைன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி விச் ஆல்சோ கால்ட் ஆஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ genetic engineering, it's a
it is also called what recombinant DNA technology. It's a milestone of biotechnology process. The organisms so formed with altered genetic makeup with the help of DNA recombinant technology or genetic engineering method, and that organisms are called genetically modified organisms. So now you can see this diagram. இங்க diagram பாருங்க, production of transgenic animals, because we can produce the plants as well as the animals by using the biotechnology method. அப்போது ஒரு டிரான்ஜெனிக் அனிமலாக இருக்கட்டும், அது எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஃபாரின் ஜீனை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது மூலயமா தான். அதாவது ஒரு அயல் ஜீனை நம்ம வந்து அறிமுகப்படுத்துறது மூலயமா தான். எப்படி அறிமுகப்படுத்தணும்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அது ரீகம்பைண்ட் டெக்னாலஜி மெத்தடில் ஒரு டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் உருவாக்க நடைபெறுகிறது. அப்போது ஒரு ஃபாரின் ஜீன் ஹேஸ் ஆல்சோ பீன் இன்ஜெக்டட் இன்டு தி எம்ப்ரியோ ஆர் தி ஃபெர்டிலைஸ்ட் எக் ஆஃப் அன் ஆர்கானிசம். அப்போது ஒரு எக்கில் ஒரு ஃபாரின் ஜீனோமை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ அது ஃபெர்டிலைஸ்ட் எக்காக இருக்குது. நான் இப்போ என்ன ஆகணும், தட் பிகம் எ நியூ டிரான்ஜெனிக் அனிமல் which has the disabled character of the same parent. மரபு பொறியியல் முக்கியத்துவம் என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரினத்தின் மரபணு அமைப்பில் வெற்றிகரமான பல மாற்றங்கள் நிகழ்வதற்கு முக்கிய காரணமே இந்த மரபு பொறியியல் முறை தான். அப்போ இந்த மரபு பொறியியல் முறையின் மூலமாக ஜெனடிக் இன்ஜினியரிங் மெத்தடில் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக கருது நோய்களை கண்டறிதல்னு சொல்லலாம். அப்போ தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து உணவு உற்பத்தி தேவைக்கு மட்டும் இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் மெத்தட் நம்ம பயன்படுத்தலை, மரபு பொறியியல் முறையை நம்ம பயன்படுத்தலை. அது மட்டும் இல்லாமல் நோய்கள் கண்டறிவதற்கும் மற்றும் மருத்துவ சிகிச்சையை மேம்பட அடைய செய்வதற்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல ஜீன் தெரப்பி. அப்போ ஜீன் தெரப்பி உள்ள ADH டிசீஸ், அடினோசைன் டிஅமினேஸ் என்சைம் மூலமாக வரக்கூடிய ஒரு இம்யூன் பேஸ் பண்ண ஒரு டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கும் we use தி ஜீன் தெரப்பி மெத்தட். அப்போ இந்த ஜீன் தெரப்பி மெத்தடும் இது என்னென்னா ஒரு ஜெனடிக் இன்ஜினியரிங் மரபு பொறியியல் முறையில் வரக்கூடிய ஒரு முறை தான் இது. அப்போது நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தாவர திசு வளர்ப்புக்கு முறைக்கு மட்டும் நம்ம பயன்படுத்துவதில்லை. இது தவிர நோய்களை கண்டறிவதற்கும் நோய்களை சரி செய்வதற்கான மருத்துவ சிகிச்சைக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஜெனடிக் இன்ஜினியரிங் is successful alterations in the genetic makeup of an organism. Valuable for increasing food production from plants and animals. It also used to diagnosis of diseases and improvements in medicinal treatment. First one we discussed is the plant tissue culture method. The method is used to produce the explant. The explant grow and that will be transferred into the field. So in the method this is the artificial nutrient medium which provided in laboratory conditions for producing the new plants. Then monoclonal antibody, very very important. See MAB நம்ம சொல்கிறோம். M means mono, antibody. So monoclonal antibodies. monoclonal antibody என்பவை ஆய்வகத்தில் உருவாகும் ஒரு குறிப்பிட்ட புரதவகை மூலக்கூறு ஆகும். நமக்கு தெரியும் ஆன்டிபாடிஸ்னாலே புரதம் தெரியும். அப்போது ஆன்டிபாடிஸ்னாலே புரதம்னு சொன்னால் அது ஒரு ஆய்வக்கூடத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆன்டிபாடி. எதுனா மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. இதுவும் ஜெனடிக் இன்ஜினியரிங் மெத்தடில் தான் உருவாக்கப்படுகிறது. இவை பல்வேறு வகையான நோய்களில் இருந்து நம்மை பாதுகாப்பதற்கான ஒரு வகை பாதுகாப்பு பணியாளர் மாதிரி தான் இருக்கும். எதுனா இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, ஆன்டிபாடிஸ்லாம் புரோட்டீன் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. மோனோக்ளோனல் ஆன்டிபாடி என்பது ஒரு ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு புரத வகையான கேள்வி கேட்பாங்க. ஜெனடிக் இன்ஜினியரிங் மெத்தடில் உற்பத்தி செய்யப்படக்கூடியது தான் இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. இது ஒரு பாதுகாப்பு பணியாளராக திகழ்கிறது என்பதும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வைரஸின் எந்த ஒரு பாக்டீரியாவாலும் படையெடுக்கும் பொழுது, அதாவது வைரஸாக இருக்கட்டும் இல்லை பாக்டீரியா இருக்கட்டும், இது எந்த வகையான ஒரு ஆர்கானிசம் மைக்ரோ ஆர்கானிசம்னால கூட பாதிப்படைஞ்சாலும் நம் உடல் அது இயற்கையாகவே நம்ம பார்ப்பதற்கான மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸை உற்பத்தி செய்ய முடியும். நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலாக மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் லெபார்ட்ரியில். அதே மாதிரி எந்த ஒரு உயிரினமாக இருக்கட்டும் இல்லை நுண்ணுயிரிகள், அது வைரஸாக இருக்கட்டும் இல்லை பாக்டீரியா இருக்கட்டும், அதனால் நம்ம உடம்பு தாக்கப்படும் பொழுது இயல்பாகவே அதுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட புரதங்கள் உற்பத்தி மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் நம்ம பாடியை உருவாக்க செய்ய முடியும். ஸோ மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், the monoclonal antibodies are particular protein type molecule formed in the laboratory. These are a kind of defense workers. So they are called as defense workers which protect us from different types of diseases which caused by the microorganisms. Our body produces them naturally. Monoclonal antibodies are naturally produced by our body when invaded by any bacteria of virus. ஒரு பாக்டீரியா வைரஸை எப்போ நம்ம உடலை தாக்குதோ அந்த நேரத்தில் தான் இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ நோய் தாக்க உட்படுத்தப்படும் பொழுது மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகுமே தவிர அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோட்டீன்ஸ் எதுவுமே
ப்ரொடியூஸ் ஆகாது. பாக்டீரியா மற்றும் வைரஸ்களுக்கான பல நோயெறிதல் சோதனைகளும் அவற்றை பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ இப்போ ஒரு மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் நம்ம எடுத்திருக்கோன்னா அது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறனாக மட்டும் இல்லாமல் பாக்டீரியா மற்றும் வைரஸாவோட நோய்களை கண்டறியதுக்கான சோதனைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் எதிர்ப்பு போடுறதுக்கு புற்றுநோய் வந்ததுன்னா அந்த செல்களை வந்து எதிர்த்து போடுறதற்கான பயன்பாடாகவும் இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்டர்ஃபெரான் நமக்கு நல்லாவே தெரியும். இன்டர்ஃபெரான் என்பது ஒரு வகையான புரதம். இந்த புரதம் எப்போ உற்பத்தி ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம பாடி வந்து ஒரு வைரஸ் தாக்குது, நம்ம பாடிக்கு ஒரு செல் வைரஸால் தாக்கப்பட்டிருக்குன்னா அந்த செல் வந்து என்ன பண்ணும், அந்த செல் தாக்கப்படும் பொழுது அதன் அருகிலுள்ள இன்னொரு செல் என்ன பண்ணுன்னா ப்ரோட்டீனை உருவாக்கும் அதோடைய பாதுகாப்பிற்காக. ஸோ ஒரு வைரஸ் வந்து நம்ம உள்ள ஒரு செல்லு தாக்கப்படும் பொழுது அதோடைய பக்கத்தில் இருக்கிற நெய்பரிங் செல்ஸ் வந்து ஒரு புரத அமைப்பை உருவாக்கும். அதான் இன்டர்ஃபெரான் ப்ரோட்டீன்ஸ். இந்த இன்டர்ஃபெரான் ப்ரோட்டீன்ஸ்னால அந்த செல்லான தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் அந்த வைரஸோடைய தாக்குதலில் இருந்து. ஸோ இன்டர்ஃபெரான் என்பது ஒரு மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட ஈகோலை, அதாவது ஒரு பாக்டீரியா என்ற பாக்டீரியா சிட்டிலேருந்து தயாரிக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட புரதம். நம்ம பாடியில் அது நார்மலாகவே ப்ரொடியூஸ் ஆகும். பட் இன்டர்ஃபெரான் நமக்கு ரெடிமேடாக தேவைப்படும் பொழுது மரபு பொறியியல் சார்ந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. அதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு உயிரி தான் பாக்டீரியா. ஸோ வைரஸ் தொற்று நோய்களை கேள்வி என்ன கேட்பாங்கன்னா ஈகோலை பாக்டீரியா பயன்படுத்தி இன்டர்ஃபெரான்ஸ் உற்பத்தி செய்யப்படுமா என்பதாக கேள்வி கேட்பாங்க. இதை தவிர வைரஸ் தொற்று நோய்கள், அதாவது நமக்கு கோல்டு, காமன் ஃப்ளூ வருதா இல்லையா, அந்த கோல்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி வைரஸ் தொற்றுகள் எடுத்து போடுறதற்கான புரத உற்பத்திக்கும் மனித உடல் இயற்கையாகவே அவற்றை உற்பத்தி செய்ய முடியும். நம்ம வந்து லெபார்ட்ரி மூலமா நமக்கு தேவையான ரெடிமேடாகவும் உற்பத்தி செய்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் நம்மளோட உடலானது எந்த ஒரு நோய் தாக்கத்திலிருந்தும் தன்னை பாதுகாத்து கொள்ள அதற்கான புரதத்தை அது உற்பத்தி செய்யும். இது எல்லாமே எப்போ ஒரு இன்வடஸ், ஒரு நோய் தாக்கக்கூடிய உயிரியானது நம்ம உடலை தாக்க வருதோ அப்போ மட்டும் தான் அது உற்பத்தி செய்யும். ஸோ அதுக்கான மெமரி செல்ஸ் ஆல்ரெடி வில் பி ப்ரெசன்ட், தட் இஸ் பி செல்ஸ். உயிரியல் ரீதியாக உருவாக்கப்பட்ட இன்டர்ஃபெரான் சோதனை செய்யப்பட்டு வெற்றிகரமான கண்டறியப்பட்டுள்ளது. ஏன்னா இயற்கையாகவே இன்டர்ஃபெரான் நம்மளுடைய செல்களை உற்பத்தி செய்யும் எப்போ ஒரு வைரஸ் வந்து செல்களை தாக்குதோ. ஆனால் உயிரியல் ரீதியாக உருவாக்கப்பட்ட இன்டர்ஃபெரான் சோதனை உட்படுத்தப்பட்டுள்ளது. உண்மையிலே இந்த இன்டர்ஃபெரான் வந்து நம்ம வந்து ஃபர்தராக வந்து ஹியூமன்ஸ்க்கு பயன்படுத்த முடியுமா, அதனால் எந்த பின் விளைவுகளும் வராதா என்பதை தீர்மானிக்கிற அளவுக்கு அவங்க ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் அதை வந்து உங்களுக்கு வந்து நுகர்வோருக்கு தருவாங்க. ஸோ அந்த வகையில் வெற்றிகரமாக கண்டறியப்பட்ட ஒரு புரதம் தான் இந்த இன்டர்ஃபெரான் ப்ரோட்டீன். Now we discussed about that interferon protein. Many diagnostics tests for bacteria and viruses also use them besides their application for fighting against disease like cancer. Interferons is specific protein synthesized from genetically engineered bacterial species called E. coli. The human body reproduces them naturally to fight proteins for opposing viral infections. This is a question they will ask you, whether our body can able to produce the interferon proteins by naturally. Yes, it is possible. Our body can produce the interferons in the normal cells against the viral infections. So the biologically created interferon has been tested and found successfully. It's useful to the human use. நொதிகளின் தொகுப்பு, அதாவது என்சைம்ஸ் உடைய ஒரு தொகுப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்சைம் டெக்னாலஜின்றது ஒரு உயிர் தொழில்நுட்பவியலில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. உயிர் தொழில்நுட்பத்தின் மூலம் தயாரிக்கப்படும் பல்வேறு நொதிகள் வந்து கரைகளை நீக்குது. நம்ம வீட்டில் தினமும் யூஸ் பண்ணுற சோப்ஸ், டிடர்ஜென்ட் சோப்ஸ் சொல்கிறோமா இல்லையா, அதே நொதிகள் மூலயமா தான் நடைபெறுகிறது. துணிகளை மிருதுவாக்குதல், சாஃப்ட்னு ஆக்குறது, துணிகளை செரிக்கக்கூடிய உணவு தயாரித்தல், அதாவது டைஜஷன் ஆகக்கூடிய உணவுப் பொருட்கள், அதுலேயும் நொதிகள் பயன்படுத்தப்படுகிறது. நம்ம குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸில் நொதிகள் இருக்குது. ஸோ இறைச்சியை வந்து நம்ம வந்து பதப்படுத்துதல், அதுலேயும் என்சைம்ஸ் பயன்படுத்துகிறோம். மற்றும் புற்றுநோய் சிகிச்சை செய்வதற்கும் என்சைம் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அப்போது ஒரு பயோடெக்னாலஜி மெத்தடில் ஒரு உயிர் தொழில்நுட்பவியலில் ஒரு நொதிகளினுடைய ஒரு செயல்பாடு தன்மை என்பது அதிகப்படியான வளர்ச்சி நிலையில் தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மக்கும் தன்மை கொண்ட பிளாஸ்டிக், உயிரி நெகிழிகள் தயாரித்தல், இதுலேயும் வந்து நம்ம நொதிகளின் தொகுப்பை பயன்படுத்துகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, பயோடெக்னாலஜி இன் இந்தியாவில் வந்து பயோடெக்னாலஜி எந்த ஆண்டு வந்து ஒரு அறிவியல் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தின் கீழ் வந்துன்னு பார்க்கும்பொழுது 1986ஆம் ஆண்டு. இந்த துறை தனியாக பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா பல்வேறு சட்டத்திற்கு உட்பட்டு தான் அந்த ஜெனடிக் மாடிஃபையர்ஸ் உற்பத்தி செய்யப்படுன்றதை பார்த்துருந்தோம். இது எல்லாமே WHO அண்ட் ட்ரிப்ஸ் லாஸ் பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே இருக்குன்றதையும் பார்த்துருந்தோம். ஸோ வில் டிஸ்கஸ் மோர் அபவுட் திஸ் இன் கம்மிங் எபிசோட். தேங்க்யூ ஸோ மச்.